ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், அன்அஃபிஷியல் ஓட்டிங் பார்க்க போறோம். 8th வீக் 4th டே பார்க்க போறாங்க. ஸோ நிறைய மாற்றங்கள் டே பை டே வந்து மாற்றங்கள் வந்துட்டே இருக்கு. நல்ல மாற்றங்களா இருக்கு. மக்கள் வந்து ஓட்டில் ஷஃபிள் பண்ணி போடுறது வந்து உண்மையிலே சூப்பரா இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க, உங்களுக்கு வந்து யார் ஃபேவரட் கண்டஸ்டன்ட், யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் மறக்காம கமெண்ட் போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போகிற ஒரு லைக்குமே வந்து நம்ம வீடியோ வந்து பல பேர் போய் சேரும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் போடாமல் பார்க்குறீங்க. ஸோ முதல் இடத்துல நம்ம விக்ரம் அவர்கள்லாம் இருக்காங்க. விக்ரமோட ஓட்டிங் பார்த்தா 79,080 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17% எடுத்திருக்காரு. ஸோ விக்ரம் வந்து நிறைய பேர் வந்து பயமாக திட்டுறீங்க. ஆனால் எப்படி விக்ரம் இவ்வளோ பேர் ஓட்டு போய் எனக்கு தெரிலங்க. ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்து விக்ரம் பற்றி வந்துட்டு தான் இருக்குது, ரெகுலராக வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து விக்ரம் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. ஸோ எனக்கு இது பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ விக்ரம் பிளே வந்து நல்லா இருக்குது. ஆனால் நிறைய இடத்துல வந்து பாரு இதை டார்கெட் பண்ணுற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஓகேங்களா, பாருக்கிட்ட வந்து இன்றைக்கி கூட வந்து அந்த சாரி மேட்டர் எழுதி அந்த மேட்டர்லாம் கொஞ்சம் வந்து பாரு டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விக்ரமோட ஸ்ட்ராட்டஜி எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஸ்ட்ராங்காக கண்டஸ்டன் தான் நம்ம வந்து சீன்ன்ற மாதிரி இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாண்ட்ரா, திவ்யா, பிரஜன், பாரு, இவங்க 4 பேரும் வந்து பிக் பாஸ் வீடியோ இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிற கண்டஸ்டன் தான் இருக்காங்க. அதனால் இவங்க 4 பேர்கிட்டையுமே சண்டை போட்டிருக்காரு. 4 பேருமே நாமினேஷன் கொண்டு போயிட்டு 4 பேர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது அவரோட ஸ்ட்ராட்டஜியாக, நல்ல ஸ்ட்ராட்டஜியாக, தவறுன்னு சொல்ல வரல. பட் அது ஏதோ ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு வந்து விக்ரம் கிட்ட பிடிக்காம இருக்கிறது. அது என்ன விஷயம் அவர் ரியலைஸ் பண்ணாருன்னா ஓகே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 2வது இடத்துல இருக்கிறது பாரு இருக்காங்க. நேற்று வந்து 3லயோ 4லயோ இருந்தாங்க, இன்னைக்கு பார்த்தா 2வது இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ பாரோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 59,988 ஓட்டுகள், பர்சன்டேஜும் 12% எடுத்துருக்காங்க. ஸோ பாரு வந்து நல்லா விளையாடுறாங்க. ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து இப்படி எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க வந்து டோட்டலாக வந்து ரொம்ப காம் ஆகிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப நீட்டாக ப்ளே பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து அப்பாலஜிஸ் கேட்குறாங்க, அக்செப்டன்ஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாருக்கிட்ட புது விஷயங்கள் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா பாரு வந்து யாரையும் மதிக்க மாட்டாங்க. இது ஹோஸ்டாக இருக்கட்டும், பிக் பாஸாக இருக்கட்டும், கண்டஸ்டண்ட்டாக இருக்கட்டும், யாரையும் மதிக்க மாட்டாங்க. அப்படியேப்பட்ட பாரு வந்து நான் வந்து கொஞ்சம் மாறி இருக்காங்க. ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக சொல்கிறாங்க, ரொம்ப நீட்டாக பேசுகிறாங்க. ஸோ அதை தவிர்த்து வந்து பசங்கிட்ட ரொம்ப பொலைட்டாக பேசுகிறாங்க. இதெல்லாமே ஒரு டாஸ்க்கு தான். பட் டாஸ்க் வந்து நிறைய டாஸ்க் கொடுத்துருக்காங்க பிக் பாஸ். அந்த டாஸ்க்கில் எதுவுமே பாரு மதிச்சது கிடையாது. இந்த டாஸ்க்கு மட்டும் மதிக்கிறாங்க, என்னன்னு தெரியல. அவங்க ஒரு வேளை நம்ம டேஞ்சராக இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு புரியல. ஸோ இன்னைக்கு வந்து பசங்களெல்லாம் சமைக்கிறது ஃபுல்லாக இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ 2 பேர் வந்து எல்லாத்தையும் எஃப்ஜின்னு சொல்கிறேன், 2 பேர் வந்து எல்லாரும் சமைக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம்.